ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸ் விளாக் தான். லாஸ்ட் வீடியோவில் தாய்மாமா வீட்டு விருந்து, அதுக்கப்புறம் முகூர்த்தக்கால் போட்டதோட முடிச்சிருந்தேன். இனி எடுக்கிறது பார்த்திங்கன்னா அதோட கண்டினியூஸ் விளாகாக தான் இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா முகூர்த்தக்கால்லாம் போட்டோம். அடுத்த நாள் காலையில் நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே பார்த்திங்கன்னா கல்யாணம் வச்சுருக்காங்க. அதுக்காக தான் கிளம்பி போகிறோம். பசங்கள்லாம் அம்மாங்க வீட்டிலே விட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கிளம்பி போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் லிங்க்கு கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கல்யாண விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் டைரெக்டாக கோயிலுக்கு வந்துவிட்டோம். கல்யாணம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்க காமாட்சி அம்மன் கோவிலில் தான் கல்யாணம். மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பொண்ணு உள்ளே போகிறாங்க. நீ கல்யாணம் எப்படிலாம் நடந்துச்சு, என்னென்ன சடங்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வாய்ஸ் இடையில மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் வீடியோ அப்படியே பார்க்கலாம், அதுவே நல்லாயிருக்கு. சாமி மாப்பிள்ளை போட்டு போறவங்களா வாங்க சாமி. சாமி மாப்பிள்ளை போட்டு போறவங்களா வாங்க சாமி. மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு அத்தை பையன்தான். அதனால் பார்த்திங்கன்னா பொண்ணோட அப்பா தான் மாப்பிள்ளைக்கு தாய்மாமா முறையில் பொட்டு சீரெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்படியே இன்னொரு பண்ணாடி அந்த சண்டை வாங்கி நல்லா வெச்சு கொடுங்க சாமி. வாங்கி சாமி. சாமி பொண்ணு தாய் மாமா. ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கு அவங்க தாய்மாமா பொட்டெல்லாம் வச்சு மாலை போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு அவங்க தாய்மாமா பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மாலை போட போகிறாங்க. நாங்கள் பொண்ணு வீட்டு சைடு தான், தாய்மாமா முறை வேணும். நல்லா பண்ணாடி நில்லுங்க, மாலை போட்டு கும்பிடு வாங்கி கேமரா பாருங்க. நீங்க பாருங்க கேமரா பாருங்க. நீங்க பாருங்க போட்டோஸ் இங்க கேமரா பாருங்க. நீங்க பாருங்க போட்டோஸ் இங்க கேமரா பாருங்க அப்படியே. நீங்க கேமரா பாருங்க அப்படியே.
ஓகேங்க. ஓகேங்க. இங்க பாருங்க அப்படியே மேலம் கை கட்டு எல்லாருக்குமே கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும். அந்த கனவு இவங்களுக்கு இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. கல்யாண வாழ்க்கை வந்து அவங்களுக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்திக்கிறேன். வீடியோ பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக அவங்கள வாழ்த்துங்க.
இங்க பாருங்க ஐயா, இங்க பாருங்க ஐயா. அப்படியே பாருங்க, இங்க பாருங்க. ஏ அடியா அடே மேல தடி மேல அடியானா ஆஃப் பண்ணி கோயில் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்க காமாட்சி அம்மன் கோவில் தான். உள்ளே நிறைய சாமி இருக்குது. முருகன் கோவிலில் தான் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சிவன், சனீஸ்வரன், காமாட்சி அம்மன்லாம் இருக்குது. வெளியில் வந்து விநாயகரும் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, பைரவர் கூட இருக்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸான கோயில், சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க.
கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு புது செப்பல் போடுவாங்க, அதுதான் நடந்துகிட்ருக்கு. பாருங்க கேமரா பாருங்க 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 இதுக்குதான் இப்படி தள்ளி விட்டீங்களா கூட இது முன்னாடி இங்க எடுங்க மாவா கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது, அங்கே தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே தான் போயிருக்கோம். கல்யாணத்துக்கு காலையில் ரொம்ப முக்கியமான சொந்தங்கள் மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் ரிசப்ஷன் இருக்குது, அதுக்கு தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்கோம். ஒரு வழி எல்லோரும் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையே வந்து தனியாக நிற்க வச்சாச்சு. நாங்கள் மட்டும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை தனியாக நிற்க வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் போஸ் கொடுக்கறதுக்காக என்ன போஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் ஃபோட்டோகிராஃபர் ஒரு போஸ் சொன்னாங்க, அந்த போஸ் நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். வேறு மவுண்ட் இருக்கா? கேமரா லுக் நீங்கள் பார்க்க வேண்டாம், இவங்களும் லெஃப்டாக ரைட் பாருங்கள். ரெடி, ஸ்மைல் பண்ணலாம் எல்லாரும். ரெடி, ஸ்மைல். ஓகேங்க. காலையில் நேரத்தில் இருந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா பசியாக இருந்துச்சு, சாப்பாட்டு வேலையும் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட போயிட்டோம். முயிலா ரொம்ப சைலண்டாக வேணாம், நீங்க எடுத்தா யூடியூப்ல எல்லாம் போடுறீங்க. மூஞ்சி காட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே எல்லோரும் ஒன்றா நின்று பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அவங்க செட்டோடு சேர்ந்துக்கிட்டாங்க. பெரியவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களை மாதிரி இருக்கிறவங்க நாங்கள் ஒரு கேங்காக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்க முடியுது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே கட் பண்ண எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஈவினிங் ரிசப்ஷன் தான். வீட்டுக்கு போய் கிளம்பி வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.